ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. இதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 75 ml வெஜிடபிள் ஆயிலும் 50 ml பாதி நெய் இப்பையும் சேர்த்து, மீதி நெய் பாருங்கள், இந்தளவு நெய்யை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போது சூடுபடுத்திட்டு அதில் சூடானோன்னா 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, 5 பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது ஒரு 10 செகண்ட் அதை வதக்கினதுக்கப்புறம் சோம்பு 2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சோம்பாக போட வேணாம், சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 300 கிராம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் அரியணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது இன்னும் சீக்கிரம் வெங்காயத்தை வதக்கும். பிரியாணி எப்போவுமே எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு 10 முந்திரி போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நான் பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கறி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தையே கொஞ்சமாக கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து இப்போது இந்த வெங்காய மசாலாவோட இந்த கறியும் சேர்த்து நல்லா பரட்டுங்க. பாருங்கள், அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவு நல்லா பரட்டிடுங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் நான் 150 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது 300 கிராம் வெங்காயத்துக்கு 150 கிராம் தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏன்னா நம்ம கறியில் ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டதுனால இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டால் போதும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ எடுத்து பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா குழஞ்சிருக்கும். நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதோட இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், மசாலா எந்த அளவு பரண்டு வருது பாருங்கள். இப்போது லெமன் ஜூஸ் ஒரு பாதி லைம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதி லைமோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கிலோ அரிசி, அதாவது 2.5 அரைக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கு 2.5 ஸ்பூன் உப்பு போட்டால் சரியாக இருக்கும். நான் அந்த 2.5 ஸ்பூனை தான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க. ஏன்னா கறி வேகணும் இல்லையா, ஒரு 5 விசில் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ 5 விசில் முடிஞ்சு ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நான் குக்கரை திறக்க போகிறேன். பாருங்கள், மசாலா எவ்வளோ நல்லா ரெடியாகி இப்போயே எனக்கு பிரியாணி வாசனை வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பை நான் ஆட் பண்ணுறேன். சாதாரணமாக பிரியாணியோட மசாலா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் அரிசி போடும் போது சரியாக வரும். இப்போது அரை கிலோ அரிசி நல்லா நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே மசாலாவில் 1.5 கப்பு தண்ணி இருக்கிறதுனால நான் 3 கப் தண்ணி ஊற்றி பாருங்கள், நான் குக்கர் போட்டு மூடிடுறேன். நல்லா ஸ்டீம் வெயிட்டு போடுங்க. போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கரை. இப்போது ஸ்டீமெல்லாம் அடங்கி அப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள், உங்கள் மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். நான் சொன்ன அளவு, நான் சொன்ன கணக்கில் செய்யுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் உதிராக ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி கிடைக்கும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா மீதி நெய், அந்த நெய்யில் 1 ஸ்பூனை ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ உதிரான மட்டன் பிரியாணி. நான் சொன்ன அதே அளவில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி இதே டேஸ்ட்டோட கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.